வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக கற்பகவல்லி சிவகுமார். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜார்க்கண்ட் ஹசாரிபாக் பள்ளி முதல்வரை சிபிஐ கைது செய்த ஒரு நாளுக்கு முன்னதாக நீட் வினாத்தாளை ரிக்ஷா ஓட்டுநரிடம் பெற்றது அம்பலம். புகைப்படங்களுடன் உச்சநீதிமன்றத்தில் மாணவர் தரப்பு பரபரப்பு வாதம். நீட் முறைகேடு பரவலாக நடந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என ஐஐடி மெட்ராஸ் தாக்கல் செய்த அறிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். ஐஐடி இயக்குநர் தேசிய தேர்வு முகமையின் உறுப்பினராக இருப்பதை சுட்டிக்காட்டி மாணவர்கள் தரப்பு வாதிட்ட நிலையில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை. உள்துறை செயலாளர், டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்துகிறார். மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பொள்ளாச்சி கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு. அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி இணை செயலாளர் மலர்கொடி சேகர் கட்சியிலிருந்து நீக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. ஆற்காடு சுரேஷின் பெண் தோழியான பாஜக நிர்வாகி அஞ்சலை எங்கே? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடையவருக்கு போலீசார் வலை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி சம்போ செந்திலுக்கு போலீசார் வலைவீச்சு. பண பரிமாற்றத்தை வைத்து அடுத்தடுத்து கைது செய்து காவல்துறை அதிரடி. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. ஆள்கடத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் நடவடிக்கை. மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் நவாஸ் கனி வெற்றியை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஓ பன்னீர்செல்வம். நெல்லையில் ராபர்ட் பரூஸ் வெற்றியை எதிர்த்து நயினார் நாகேந்திரனும், விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் வெற்றியை எதிர்த்து விஜய பிரபாகரனும் வழக்கு. ₹40 கோடி பண பரிமாற்றம் நடந்தது தொடர்பாக ஜாபர் சாதிக்கிடம் 2வது நாளாக அமலாக்கத்துறை விசாரணை. சட்டவிரோத பணம் மூலம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எங்கெல்லாம் வாங்கப்பட்டன என்றும் துருவி கேள்வி. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. மற்ற வழக்குகளுக்கு இடைக்கால ஜாமீன் பொருந்தாது எனவும் விளக்கம். சவுக்கு சங்கர் மீதான நடவடிக்கையை எதிர்த்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம். சவுக்கு சங்கர் தாயார் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பத்தில் தாய், மகன், பேரன் உள்ளிட்ட 3 வெட்டி கொலை செய்து எரிக்கப்பட்ட சம்பவம். பக்கத்து வீட்டில் வசிக்கும் 4வரிடம் 2வது நாளாக தொடரும் விசாரணை. தமிழ்நாடு முழுவதும் வருகிற 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின் கட்டண உயர்வை கண்டித்து நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த ஆர். மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்பு.
மணிப்பூரிலிருந்து முதன்முறை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக கோட்டீஸ்வர சிங்கும் பதவியேற்றுக் கொண்டார். துவரம் பருப்பு பாமாயிலை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது நுகர்பொருள் வாணிபக் கழகம். பொது விநியோக திட்டத்தில் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் டெண்டர் வெளியீடு. சசிகலாவின் சுற்றுப்பயணம் அதிமுகவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, கருவாடு மீன் ஆகாது என்றும் மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சனம். அதிமுக தொண்டர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது என RP உதயகுமார் பேட்டி. சசிகலாவால் அதிமுகவினர் யாராவது பயன் அடைந்தார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் கருத்து. சவால் விடுத்து சொல்கிறேன், பாஜக ஆட்சி காலத்திலேயே நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு கொண்டு வரப்படவில்லை என செல்வ பெருந்தகை திட்டவட்டம். குரூப் 2A தேர்வில் இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர் பணியிடங்களுக்கு தேர்வானவர்களை பணியில் எடுக்க TNPSC மறுப்பு. குறிப்பிட்ட பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்று பணிக்கு தேர்வு செய்த பின் விதியை சுட்டிக்காட்டுவதாக தேர்வானவர்கள் வேதனை. தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் இடையே வாரம் இருமுறை புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை. முதல் சேவையை வெள்ளிக்கிழமை தொடங்கி வைக்கிறார் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேர் வருகிற 24ஆம் தேதி வரை சிறை காவலில் வைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம். தண்டவாளத்தில் மரம் விழுந்ததால் உதகை மேட்டுப்பாளையம் செல்லும் மலை ரயில் ரத்து. மண் சரிவும் ஏற்பட்டுள்ளதால் மறு அறிவிப்பு வெளியாகும் வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. பலத்த காற்றுடன் கூடிய மழையால் உதகை எமரால்ட் செல்லும் சாலையில் 5 மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்து விபத்து. முள்ளிக்குறை பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அகற்றும் பணியில் ஊழியர்கள். கர்நாடக அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு உபரி நீர் திறப்பு அதிகரிப்பு. கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து 75,748 கன அடி நீர் திறப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கன அடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறக்கப்படுவதால் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. கேரளாவில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழையின் எதிரொலி. கூடலூர் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சுரங்கனாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. தொடர் கனமழை காரணமாக குடியிருப்புக்குள் புகுந்த வெள்ள நீர். பாதிக்கப்பட்ட மக்கள் 2வது நாளாக முகாம்களில் தங்க வைப்பு. தொடர் கனமழை காரணமாக வெறிச்சோடி காணப்படும் உதகை தாவரவியல் பூங்கா. சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளிலேயே முடக்கம். திருப்பூர் மாவட்டம் மங்கலம் அருகே நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நல்லம்மன் கோவில் நீரில் மூழ்கும் சூழல் உருவாகியுள்ளதால் மக்கள் வேதனை.
குமரி மாவட்டம் புத்தன்துறை மீனவ கிராமத்தில் கடல் சீற்றம். வீட்டு மதில் சுவர் மற்றும் தென்னை மரங்கள் ராட்சத அலையில் அடித்து செல்லப்பட்டதால் மக்கள் அச்சம். சென்னை வியாசர்பாடியில் பிறந்து 9 நாட்களே ஆன குழந்தை கத்திரிக்கோலால் குத்தி கொலை. 3வது பெண் குழந்தை பிறந்த ஆத்திரத்தில் பச்சிளம் குழந்தையை கொன்ற கொடூர தந்தை கைது. சிவகாசி அருகே வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் முழு வடிவ சங்கு கண்டெடுப்பு. தொன்மையான மனிதர்கள் பயன்படுத்தியுள்ளது உறுதி செய்யப்படுவதாக தொல்லியல் துறையினர் கருத்து. ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதை பிரதமர் மோடி கவனத்தில் கொள்ள வேண்டும். சந்திரபாபு நாயுடுவின் அரசு நிரந்தரமானது அல்ல எனவும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கண்டனம். சர்ச்சைகளால் ஐஏஎஸ் பயிற்சியிலிருந்து பூஜா கெக்தர் நீக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக தாய் மனோரமா கைது. 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க புனே நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் மடிக்கேரியில் தொடர்ந்து கனமழை. அணைகள் நிறைந்து சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் அவதி. உத்தரப்பிரதேசத்தில் சண்டிகர் திப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவு. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள 14 மாடி வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. 16 பேர் உடல் கருகி பரிதாப பலி. தென்கொரியாவில் தன்பால் ஈர்ப்பு ஜோடிகளுக்கும் அரசு சலுகைகளை வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சலுகைகளை மறுப்பது தனி உரிமை சுதந்திரம், மனித கண்ணியத்துக்கு எதிரானது எனவும் கருத்து. ஜம்மு காஷ்மீர் தீவிர தாக்குதல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை. 32 மாதங்களில் ராணுவ வீரர்கள் 48 பேர் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள வாழை திரைப்படம். சந்தோஷ் நாராயணன் இசை அமைத்திருக்கும் நிலையில் படத்தின் முதல் பாடல் இன்று வெளியாகிறது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான அமரன் திரைப்படம். தீபாவளி அன்று வெளியாகும் படத்திற்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வாழ்த்து.